ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்போம் முக்கியமான வீடியோ அப்படின்னு. உண்மையாகவே இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோங்க. ஏன்னா இந்த 2026 நம்ம வாழ்க்கை மாறியாகணும், நம்ம சூழ்நிலை சரியாகணும், நம்ம கஷ்டங்கள் போகணும், நாமளும் கௌரவமாக 4 காசை பார்க்கணும், உறவுகளோட ஒரு கெத்தாக வாழணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கனவும். அப்படி நாம் ஏதோ ஒரு இடத்துல இது வரைக்கும் அதெல்லாம் அடையாமல் மனம் போன போக்கில் விதி போன போக்கில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு சரியில்லைன்னா எந்த டாக்டருக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அதுபோல் நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த கோவிலுக்கு போனால் சரியாகும், நம்ம ராசி கோவில் நட்சத்திர கோவில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்படியே அது சரியாகி நம்ம தலைவிதியவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் அங்கே நடக்கும். அதனால் இந்த 2026 உங்கள் ராசிப்படி எந்த கோவிலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்கே நம்ம வாழ்க்கையில் எவ்வளதோ பொருட்கள் கடையில் வாங்குகிறோம். அது கலப்படம் இல்லாமல் தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆனால் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய். இவங்க செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலை கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு. இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். அதனால ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவிலே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும்போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவிலை எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பொறுத்து தான் அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த பரிகாரத்தை நோக்கி அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம தன்னுடைய ஜாதகத்துல, ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்தை எந்த அதிபதியை எப்படி பரிகாரம் செய்யணும்,
இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க, இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெளிவா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறறதுக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசிக்கான லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்ப துலாம் ராசியில சனி உச்சனாக இருக்கிறார், சூரியன் நீச்சம் பெற்று இருக்கிறார். அப்ப சனி உச்சனாக இருக்கிறார் அப்படின்னா சனி யாரு? கர்மக்காரகன். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் மாறி கொடுக்கும். அதாவது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றது மாதிரியான பலன் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க நீதியோடும் நேர்மையோடும் 4 பேருக்கு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சனி பகவான் உங்களை ஜெயிக்க வைப்பார். அடுத்தது சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை பதவி, அந்த தைரியம், அந்த ஒரு வேகம், விவேகம் இதெல்லாம் கிடைக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா போராட வேண்டிய சூழ்நிலை. நீச்சம் அப்படின்னாலே தைரியம் இருக்காது, அது சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு வரும். அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா சூரிய பகவானுடைய பரிகாரம், வேண்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில் நீங்கள் எப்பொழுதுமே சூரியனை பார்த்து வணங்குறது மிக நல்லது கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறார், அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கான எதிரான அதிபதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், குரு. இந்த 3 பேருமே எதிரிகளான அதிபதிகள். அதனால் இவர்களுடைய அருளும் உங்களுக்கு தேவை. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போகிறது துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. குறிப்பாக சந்திரன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அப்போ அவர்களுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவர்களுக்கான பரிகாரங்கள், வேண்டுதல்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா சனியும் புதனும் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீதி நேர்மையோட செய்வீங்க. நேர்மைக்கு புறம்பாக உங்களது அறிவை பயன்படுத்த மாட்டீங்க. இந்த கெட்ட எண்ணங்களே உங்களுக்கு வராது. அப்போ கெட்ட செயல்பாடுகள் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் இந்த நல்ல பலன்கள் ஈஸியாக கிடைக்கும். இது கூட உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்கலாம். அதுபோல் துலாம் லக்னத்தில் அல்லது ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே நீதியை மதிக்கக்கூடியவர்கள். அதிகமாக சொல்லுவீங்க எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கணும், சத்தியத்தோடு வாழணும், சட்டத்துக்கு புறம்பாலாம் எதுவும் செய்யக்கூடாது, எல்லாமே பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்கடி பேசுவீங்க. ஏன்னா சனி பகவான் இங்கே கர்மக்காரகர், இங்கே உச்சம் பெற்று இருக்கிறார். சனி உழைப்பினுடைய சின்னம். உழைப்பின் பெருமையை நீங்கள் இந்த உலகுக்கே எடுத்து சொல்லுவீங்க. உழைப்பால்தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. அதுபோல் புதன் விவேகத்தை கொடுக்கக்கூடியவர். நல்லது எது, கெட்டது எது, அதற்கான மதிநுட்பத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால சனியும் புதனும் வலுவாக இருக்கும்போது உழைப்போடும் விவேகத்தோடும் இணைந்த தொழில், வியாபாரம், வேலை இதெல்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய அதிபதி சுக்கிரனுக்கு இருக்கிற தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு, ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையணும், இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும், தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஆசைப்படுவீங்க. சொத்து, சுகம் இதுக்கெல்லாம் ஆசைப்படுபவராக துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க. அதே நேரத்தில் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடின உழைப்பு, என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. உழைச்சா கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எதுவுமே. அதனால் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி இது. சுயமரியாதை, செல்வாக்கு இதெல்லாம் தனி கவனம் செலுத்துவீங்க. கௌரவத்தை உயிராக நினைக்கக்கூடியவர்கள். அதுபோல் உங்களுக்கான உரிமையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. குடும்பத்திலிருந்து அரசியல் வரைக்கும், அல்லது எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய உரிமையை போராடியாவது பெறுவீங்க. இதுக்கான போராட்டம் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நல்ல மனசு, ஈவு, இரக்கம், கஷ்டப்படுறது, உழைக்கிறது, சொகுசான வாழ்க்கையை வாழறதுக்கான முயற்சிகள் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதுபோல் ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்க உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். உங்கள் பேர் கெட்டு போகாத அளவுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டே வருவீங்க. அதுபோல் எதையும் அளந்து பார்த்து கொடுக்கக்கூடிய மனசு. நட்புன்னா உங்களுக்கு உசுறு. அப்போ இது மாதிரியான நல்ல குணங்களை கொண்ட துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆடம்பரத்தில் அளவு கடந்த ஈடுபாடு, ரொம்ப விருப்பம். எப்படியாவது ஒரு நாளாவது வாழ்ந்து பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொழுந்து விட்டு எரியும். அந்த எண்ணம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் சொகுசான வாழ்க்கை வாழணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆள் பாதி ஆடை பாதி. அந்த மாதிரி நல்ல சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் உடுத்துறதுக்கு நினைப்பீங்க. எதுலேயுமே தன்னை உயர்ந்தவளாக காட்டக்கூடிய குணங்கள் உண்டு.
அதே நேரத்தில் சனியும் புதனும் வலுவிழந்துருச்சு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, செவ்வாயும் குருவும் தகாத இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா, பெருமை, புகழ், செல்வம் இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் அது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து பறிப்போகும். சூழ்ச்சியாலும் வஞ்சகத்தாலும் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படும். அப்போ ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருக்கும் பாரு, அப்போ சோர்ந்து போவீங்க. பெரிய இடியாக நீங்கள் நினைப்பீங்க. வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். மலை உச்சியில் ஏறின ஒருத்தன் திடீர்னு சறுக்கிட்டு அடிவாரத்தில் வந்து விழுந்தா இப்படி இருக்கும். மீண்டும் எழ முடியாமல் தவிப்பான். எல்லாம் போச்சே அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதாவது சனியும் புதனும் வலுவாக இல்லை அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க, இதுக்கெல்லாமா சனி புதன் கிரகத்தை பார்க்கணும், இதெல்லாமா அவங்க காரணம், நம்ம தானே காரணம் அப்படின்னு நினைக்கலாம். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொருடைய எண்ணங்களும், ஒவ்வொரு நிமிஷமுமே இந்த கிரகத்தால் ஆட்டுவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம தான் நினைக்கலாம் நம்ம தான் காரணம் அப்படின்னு. சுத்தமாக இல்லை, 100%. ஆனால் அந்த கிரக அமைப்பை நம்முடைய மதியால் மாற்றக்கூடிய அமைப்பும் ஜோதிடத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம மதியாலையும் அதை வெல்றோம். ஒரு ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஜோதிடத்தில். அந்த ரெண்டுமே இருக்குது. இயற்கை நமக்கு அப்படி கொடுத்துருக்கு. அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியும் புதனும் வலுவாக இருந்ததுன்னா பொது சேவை, கலையில் ஆர்வம், அரசியல், புது புது கண்டுபிடிப்புகள் இப்படி உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சிடும். மிகப்பெரிய வெற்றிலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்கள் ராசியில் உச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ராசி சனி பகவான் தான். அப்போ உச்சனாக இருக்கக்கூடிய சனியின் பார்வை பட்ட இடமெல்லாம் நினச்ச இடத்துல நினச்ச காரியம் நடக்கும். நினச்சதை சாதிப்பீங்க. நினச்ச விஷயத்தில் ஜெயிப்பீங்க. பொருளில், அனுபவத்தில், உலக ஞானத்தில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே அடைஞ்சு கடைசியில் துறவியாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு உங்களுக்கு. அப்போ மனசில் ஒரு தெளிவு, ஒரு போராட்டம், ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அது எல்லாமே துறக்கிறதுக்கான தைரியமும் உங்கள்கிட்ட இருக்குது. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது உலக சந்தோஷத்தையும் அனுபவிப்பீங்க. ஆனால் அந்த உலக சந்தோஷம் வேண்டாம் அப்படின்னு சுத்தமாக துறவரம் போவீங்க. எல்லாத்தையும் வெறுக்கக்கூடிய காலகட்டமும் வரும். அது ரெண்டுமே நடக்கக்கூடிய ராசி எதுனா துலாம் ராசி தான். முன்னாடி சொன்ன சனியின் செயல்பாடு உழைப்பை கொடுக்கக்கூடியது, உழைப்பால் உயர வைக்கக்கூடியது, உழைப்பால் எல்லா செல்வத்தையும் அடைய வைக்கக்கூடியது, அதிர்ஷ்டம், வெகுமதி. இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, நாட்டமும் இருக்காது. கஷ்டப்படணும், நேர்மையாக இருக்கணும், கடவுள் துணை இருக்கான், கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னா கஷ்டப்படணும். எப்படி வேணாலும் கஷ்டப்படலாம், ஆனால் நேர்மையாக கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு. இதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த புகழும் செல்வமும் கடைசி வரைக்கும் நிலைக்கும். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, சனி பகவான் நீதிமான். நேர்மையாக உண்மையாக உழைக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய செல்வத்தை என்றைக்குமே உங்கள்கிட்ட இருந்து எடுக்கவே மாட்டார். 7 ஜென்மத்துக்கும் நிலைச்சி வைப்பார். உங்களுடைய சந்ததியினருக்கு அப்படியே பகிர்ந்து கொடுப்பார் சனி பகவான். அது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை, புகழை கொடுக்கக்கூடியவர்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். இது மாதிரி உழைச்சா முன்னேற முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற முழு பலன் கிடைக்குமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா, நேர்மையாக உழைச்சிங்க அப்படின்னா 100% பலனும் உங்களுக்கு பெற்று தருவார் சனி பகவான். அப்போ என்ன பண்ணோம், சனி பகவானுடைய அந்த கோவில்களுக்கு அந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போதுமே செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இந்த 3 விஷயம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும், கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்போ நீங்களே எடுத்துக்கங்க, எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க, என் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்ல அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம், தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா கெட்டதுக்காக அடிக்கிறோமா, அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா, இல்ல நம்முடைய கோபத்துக்காக நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா, இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல. எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும்
நடந்து போறது இயற்கை. ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதை எல்லாரும் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ கலைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பார்க்கறாங்க, அதுக்கு சாட்சி இல்லை இப்படின்னு நினைச்சுக்கிறது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல, வழிபாடும் இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கோவில்ல ஒரு மனுஷன் வரிசையில் நிக்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல்ல போடுறான். பின்னாடி இருந்தவர் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபாய். ஆஹா, நம்ம கையால போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைங்க, அது ஏன் பணம் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபாய் நல்ல நோட்டு உண்டியலுக்கு போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும், ஆனா உண்மையாங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல, அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, கர்மான்னு ஒண்ணு இருக்கு. குறிப்பா கர்மக்காரகன் சனி பகவான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கணும். அழகு, கலை, உணர்ச்சி இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறார். எப்பொழுதுமே மற்றவங்களை விட அழகுக்கு, கவர்ச்சிக்கு, காதலுக்கு, காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். மற்றவங்கள்ட்ட எந்த வேறுபாடும் பார்க்காம மனித நேயத்தோட பழகுவீங்க. ஆனா எப்படிதான் நீங்க பழகினாலும், நேர்மையா பழகினாலும், ஒண்ணு நீங்க தவறா நடந்துக்க முயற்சி பண்ணுவீங்க, அல்லது மன தைரியமா இருந்தீங்க, மனத்திடமா இருந்தீங்க அப்படின்னா வீண் பழி உங்க மேல சுமத்தப்படும். இதுதான் துலாம் ராசி நண்பர்களுடைய கர்மா. அப்ப அந்த இடத்துலயும் இங்க சனி பகவான் தான் முன்னுக்கு வராரு, நீதி தேவன். அப்ப நீதி நேர்மையா நடந்துகிட்டீங்க, சுக்கிர பகவானை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்லது செய்வார். அதே நேரத்தில் சுக்கிர பகவானுடைய அந்த காரகங்கள் நான் சொன்னல, சுகமான வாழ்க்கை, செல்வம், காதல், காமம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் போது சனி பகவான் அங்க வேலையை பார்ப்பார். இந்த ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறார். நாட்டு நிர்வாகத்துல, வீட்டு நிர்வாகத்துல திறமை இருந்தாலும் ஆனா மரியாதை இருக்காது. சூரியன் அப்படின்னாலே தலைமை பண்பு, தந்தை, தலைமை ஆசிரியர், தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க. ஆனா அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வீட்டில் இருந்தாலும் நீங்களாம் அதுக்கு சுத்தப்பட்டு வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி வரும். தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிர்வாகத்தில் பல பிரச்சனைகளை, போராட்டங்களை, இன்னல்களை, அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, அதெல்லாம் சந்திச்சாதான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் சந்திக்காம துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் நீங்கள் போராடி ஆகணும். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் பூஜ்ஜியமாக்கி உட்கார வச்சிருவாங்க உங்களுடைய எதிரிகள். அதுபோல் உங்கள் ராசியின் 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வராரு, செவ்வாய் பகவான். அதனால நினைச்சதை பேசுவீங்க, வேகமாக செயல்படுவீங்க. அதே நேரத்தில் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாம விழிப்பீங்க, மாட்டிப்பீங்க. பொறுப்புகளை உங்களுடைய துணை கிட்ட, கணவன்கிட்டயோ மனைவிகிட்டயோ கொடுத்துருவீங்க. ஆனாலும் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும், கெடுதல் செஞ்சாலும், உங்ககிட்ட ஒருத்தன் திருடினாலும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்கள திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆன்மீகத்தில் அற்புதமான பேச்சுக்கள் உங்கள்கிட்ட இருந்து வரும். பண்டிதர்களுக்கு கூட நீங்க ஆலோசனை சொல்லுவீங்க. ஏன்னா பண்டிதர்கள் அப்படின்னா அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு கூட ஆலோசனை சொல்ற அளவுக்கு துலாம் ராசிக்கு அந்த நாலேஜ் உண்டு, அறிவுரை சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் கூட்டு தொழிலாகவே செய்யறதுக்கு விரும்புவீங்க. அப்போ தொழிலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, கூட்டு தொழில் செய்ய விரும்பக்கூடியவர்கள் உங்களது துணையை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் துணையோடு நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் வேலையும் செய்யணும். புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, புதிய வேலை தேடினாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் உங்களது துணை அதில் ஈடுபாடு காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் முடிஞ்சது மாதிரி தான். அதுபோல் 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக வராரு. உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்களே தான் எதிரி. ஏன்னா அனுபவம் இல்லாமலே நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. விடு பார்த்துக்கலாம். இது பல விஷயத்தில் நல்லது நடக்கும், சில விஷயத்தில் தோல்வியில் முடியும். சின்ன வயசுலேயே வேலை தொழிலெலாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதிக முதலீடு போடுறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க, அனுபவமே இல்லைனாலும். அதே நேரத்தில் நஷ்டமே வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்குது.
அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீழ்ந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்தக்கூடியது. தன்னம்பிக்கை உடையது, யாரையும் சார்ந்திருக்கக்கூடாதுங்கிற வைராக்கியம் உங்களுக்கு உண்டு. அந்த வைராக்கியம் கூட உங்களது வெற்றிக்கு படிகளாக இருக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வருகிறார். சுக்கிரன் அதிபதியாக இருந்தாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவர். 10ஆம் இடம் இது தொழில் ஸ்தானம். அதனால அழகு நிலையங்கள், பெரிய பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள், மீடியாக்கள், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் நீங்கள் நல்ல பெரிய பெரிய புகழை அடையலாம். அது மாதிரி யோகா, மனசை வச்சு செய்கிற தொழில் எதுன்னு பாருங்கள், அதில் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணியத்தை சுட்டி காட்டக்கூடியவர் சனி பகவான். சுகத்தை சொல்றவரும் இன்பத்தை சொல்றவரும் அவர் தான். அதனால 2 விஷயங்களுக்கும் ஒருத்தரே அதிபதி அப்படிங்கிறதுனால அவருக்கு யோகக்காரகன் அப்படிங்கிற அந்தஸ்தும் இருக்கு. இந்த ராசியில லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனியின் ஒத்துழைப்பு, சுக்கிரனின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய வாழ்க்கை வளத்தை கொடுக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் துலாம் ராசி வர்றதுனால பெரும் செல்வத்தை, பெரும் ஆடம்பரமான வாழ்க்கையை, பெரும் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழறதுக்கு விருப்பமுடையவர்கள் நீங்கள். ஆனால் அதே நேரத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு கிரக அமைப்பு மூலயமா இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும், இதுக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும், தெய்வீகத்தின் அருள், அந்த இறைவனின் அருள், உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைச்சா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. ஏன்னா 100% பேர் பிறக்கிறோம் அப்படின்னா 100% பேரும் கோடீஸ்வரர்களாக மாறுறது இல்லை. ஆனால் யார் ஒருத்தவங்க, நாம யாரு, நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எந்தெந்த கிரக அமைப்புகள் நல்லது செய்யும், எந்தெந்த அதிபதிகள் நமக்கு தெய்வமாக வராங்க, என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும், நிம்மதி, அமைதி, நல்ல சிந்தனை கிடைக்க எந்த தெய்வம் நமக்கு தேவை, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வேணா நினைக்கலாம், உழைச்சா போதாதா? என்னதான் உழைச்சாலும் மனசில் ஒரு அமைதி, நிம்மதி இருந்தால் தானே அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சிந்தனை, நல்ல சிந்தனை இல்லாத உழைப்பு எவ்வளவோ இருக்குது, ஆனால் அதெல்லாம் முன்னேறவே முடியாது. சிந்தித்து செயல்படுற எந்த ஒரு வேலையாக, தொழிலாக இருந்தாலும் அங்கே தான் ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். அப்படி சிந்தித்து செயல்படக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம்தான், நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி தான், நம்முடைய கிரக அமைப்பு தான். 100% இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் லக்னாதிபதி, ராசிக்கு அவர் தான் அதிபதி. லக்னத்தில் ஆட்சி பெறதுனால சுக்கிரனாலே உங்களுக்கு யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அவரே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ அவருடைய திசை வர காலம் இருக்குல்ல, 20 வருஷம். அந்த 20 வருஷத்தில் பாதி வருடம், 10 வருடங்கள் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அடுத்த 10 வருஷம் அவயோகத்தை, நஷ்டத்தை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ முன்னாடி யோகமான காலங்கள் வரும்போது அடுத்த 10 ஆண்டுகளுக்கான செல்வங்கள், புகழ், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. அதனால் துலாம் ராசியில், துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலன்கள்லாம் கொடுக்கறதில்ல. ஏன்னா 6இல் உச்சம் பெறுகிறார். நல்ல பலன்கள் கொடுக்கறதில்ல அப்படின்னா முழுசாக கொடுக்கறதில்ல, பாதி நல்லதையும் பாதி கெட்டதையும் கொடுக்கக்கூடியவர். ஆனால் அந்த பாதியை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் முக்கியம். கிடைக்கிற 100 ரூபாயை 100 கோடி ஆக்கிறதும், கிடைக்கிற 100 ரூபாயை 200 ரூபாயா மாற்றுறதும் நம்ம கையில் இருக்குது. நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பரிகாரங்கள், இதெல்லாம் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கணும். அந்த சுக்கிர பகவானை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதனால் பல பேருக்கு இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இல்லை, தெய்வங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. நாமெல்லாம் இந்த பிரபஞ்சத்தால் ஆட்டுவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கிரக அமைப்புகளுடைய தாக்கங்கள் நமக்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதகத்தை ஃபுல்லாக முழுசாக ஆராய்ச்சி பண்ணால் ஒரு நாளையில் நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதத்தில் என்ன நடக்கும் உங்களுக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 100% அழுத்தம் திருத்தமாக சொல்லிடலாம். அதை மீறி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் வேணால் நினைக்கலாம், நமக்கு அறிவு இருக்குது, தெளிவு இருக்குது, ஆன்மீகம் தேவையில்லை, அறிவியல் போதும் அப்படின்னு. அறிவியலாக இருந்தாலும், நம்முடைய சுதந்திரமாக இருந்தாலும், நாம் இஷ்டமாக இருந்தாலும் அது ஆன்மீகத்தின் வழியில் தான் செஞ்சாகணும். ஜோதிடம் எழுதின தலையெழுத்தை மீறி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் மாற்றங்களை உருவாக்கலாம் அறிவின் மூலியமாக. அதுவும் ஜாதகத்தில் இருந்தால் தான் முடியும். அதனால் நம்ம வாழ்க்கையில் இன்பங்கள், துன்பங்கள் மாறி மாறி வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள், தெய்வங்கள், கோவில்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ துலாம் ராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய ஆலயங்கள் பல இருக்குது. ஆனால் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயம்பாளையத்தில் சின்ன குன்றில் இருக்கிற உத்தமராய பெருமாளை வழிபடுவது நல்ல சிறப்பை தரும். தடுமாற்றங்கள், கெட்ட நிகழ்ச்சிகள், கெட்ட சிந்தனைகள், தடைகள், வாழ்க்கையில் முன்னேறவே முடியல அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் கர்மாவுக்கான கோவில் இது. உங்களை ஜெயிக்க காத்துக்கிட்டு இருக்கிற கோவில். அதுதான் சொன்னேன், உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போங்க. இந்த மருத்துவர், கலெக்டர், இந்த மாதிரி எது தேவையோ,
யார் நமக்கு தேவையோ அங்கே தான் போக முடியும், மாற்றி மாற்றி நம்ம போக முடியாது. அது மாதிரி உங்கள் ராசிக்கான கோவில் இந்த கோவில் போயிட்டு வாங்க. சனி பகவான் சுகாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வர்றதுனால இந்த பெருமாளை சனிக்கிழமையில வழிபட்டீங்க, வணங்குனீங்க, போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அற்புதங்கள் நடக்கும். குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை, ஏகாதசி திதி, இதெல்லாம் விசேஷமான நாள். ஏலக்காய் மாலை அணிவிச்சு நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபட்டு வாங்க. முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. அந்த கோவிலில் அளவற்ற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது தீரும். புத்திர பாக்கியம் உண்டாகும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த புத்திர பாக்கிய பிரச்சனை துலாம் ராசிக்கு அதிகம் உண்டு. அவ்வளோ சாதாரணமாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்துடாது. 100க்கு 100க்கு ஒரு 5% துலாம் ராசி நண்பர்கள் சில கிரக அமைப்புகளால் குழந்தை உடனே பிறந்துடும். 90% பேர் குழந்தை செல்வத்துக்காக போராடித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அங்கே யார் இருக்கிறது? சுக்கிர பகவான் இருக்கிறார் அதிபதியாக. உங்களது சக்தியெல்லாம் திருமணத்துக்கு முன்னரே வீணடிக்க வச்சுருவார். அப்போ என்ன பண்ணும்? குழந்தை பாக்கியத்தில் பெரும் பிரச்சனையை உருவாக்கிடும் துலாம் ராசிக்கு. அதனால் அந்த மாதிரி உள்ளவங்களாம் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. குழந்தை செல்வம் ரொம்ப நாள் கிடைக்காதவங்க போயிட்டு வாங்க. அது மாதிரி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பக்கத்தில் இருக்கிற கோவில் சென்னை கேசவரை வழிபடுங்க. அதாவது கோவிலூர் அந்த ஊரில் இருக்குது. அங்கே இருக்கிற சென்னை கேசவரை வணங்குனீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தீரும். நீங்கள் என்ன நினைக்கலாம், அங்கெல்லாம் போனால் தான் இது சரியாகுமா அப்படின்னு. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய தொடர்பே வேண்டாம், நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லாமல் நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, நிலம் இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் சக்தி கொடுக்கக்கூடியது கிரக அமைப்புகள். அதனால தான் நம்மளாம் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் இல்லை. எல்லாம் எழுதப்பட்ட விதி. எல்லாமே இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடியது. இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக இல்லை, அடி மனசில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்கள் முயற்சி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையா சேர்த்தீங்களோ அடைஞ்சிங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்தில் சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுத்தி சுத்தி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால எல்லாருமே இப்படிதான் நேர்மையா உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கதான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்குது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில வந்து அமையும். அதனால நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். இரண்டாவது, எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒழுக்கத்துல சிறந்து யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நடக்கணும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவனையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் 7 தலைமுறைக்கு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, 4 பேருக்கு உதவி, இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது 3க்குள்ளார வராது அப்படின்னா அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும். அப்பதான் அங்க ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால கடவுள் மேல அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமா வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மள
யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும். அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம். நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்கு தான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும், அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா பொறுமையா ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல்ல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம் அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க. இந்த மனசு எங்க வேணாலும் போகும், இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டுல தீபம் ஏத்தி சூடம் ஏத்தி கும்பிடுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும். அந்த சக்தி உங்களுக்கு நேரா வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியா தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம் இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க. எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க. எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சமம் மாதிரி. எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்றுட்டு பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க.
இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்கள் அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இந்த பிறவியை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்கள் ராசிக்கு என்ன கோவில் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் துலாம் ராசி நண்பர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட செயல்படுறீங்களோ, இறை பக்தியோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இங்கே என்ன நம்ம பிரச்சனை, நம்ம இந்த இந்தியாவில் இது மாதிரியான ஆன்மீக சிந்தனையை பள்ளிகளில் கொடுக்கறது தான் பெரும் பிரச்சனை. இங்கே பள்ளிகளில் ஸ்கூலில் எல்லாம் நடக்கிறது என்னென்னா மத மாற்றம் தான் நடந்துட்டு இருக்குமே தவிர இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை, இந்த உலகம்னா என்ன, கர்மானா என்ன, நல்ல சிந்தனையோடு இருந்தால் நல்லது செஞ்சால் உண்மையாக உழைக்கும் போது எவ்வளவு பலன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. நம்மளாம் அனுபவத்தில் தான் அங்கே கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இது மாதிரி யாராவது 4 பேர் சொல்லும் போது அதிலிருந்து நம்ம மீண்டு வந்தால் தான். இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் நம்ம குழந்தை பருவத்திலே கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக சுதாரிச்சுக்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அழகு, கலை, உணர்ச்சி இதுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியாக இருக்கிறதுனால கலைகளில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆயக்கலை 64 இருக்குல்ல, அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா சினிமா துறையில் இறங்குங்க, இல்லைனா கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் இறங்குங்க. 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருக்கிறதுனால முன்னாடியே சொன்னேன், உங்கள் மனசை நீங்கள் தான் ஜெயிக்கணும். உங்களுக்கு எதிரி யாரு அப்படின்னா எதிரிகள் வெளியில இருந்து வரமாட்டாங்க, உங்கள் மனசு தான் காரணம் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். மனப்போராட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முதல்ல தன்னம்பிக்கை வராது. எதை எடுத்தாலும் ஒரு பயம், முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம் உங்களை ரொம்ப தேக்கி வச்சிரும். ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ண விடாமல் தேக்கி வச்சிரும். அப்போ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய கோவில்கள், தெய்வங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசை தைரியம், தன்னம்பிக்கையை வர வைக்கணும். அப்போ தெய்வத்துடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய முடியும். நீங்கள் போகக்கூடிய இன்னொரு கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களான திருக்கோளூர் திருத்தலம் துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான தலம். இங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னா பெருமாளுடைய அருள், ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீ நடராஜ பெருமானை அர்த்தஜாம பூஜையின் போது வணங்கலாம். அர்த்தஜாம பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும்போது போங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கோவில். அடுத்தது சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சோழிங்கபுரத்தில் அருள் பாலிக்கும் சோழிங்க ஸ்ரீ நரசிம்ம பெருமானை வணங்கி வாருங்கள். அடுத்தது விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் திருத்துறை பூண்டி அருகே இருக்கிற எட்டக்குடியில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது சில இடத்துக்கு போனால் தான் நமக்கு நல்லது நடக்குங்கிற விதி இருந்ததுன்னா அதை ஏன் தடுத்துக்கிட்டு ஒரு நாளாவது போயிட்டு தான் வாங்கலேன். ஏன்னா இந்த பூமியை ஆள்றது கிரக அமைப்புகள் அப்படின்னா இந்த பூமியில் அதற்கு தனித்தனி கோவில்கள் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த கிரகத்துடைய சக்தி கிடைக்கும். போயிட்டு வாங்க. இதெல்லாம் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை, அனுபவப்பட்டு நம்முடைய சித்தர்கள், முன்னோர்கள், ஞானிகள் இதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த ராசிக்கு இந்த கோவில், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கோவில், இந்த லக்னத்துக்கு இந்த கோவில் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சாஸ்திரத்துல பரிகாரம்லாம் சொல்லல, பரிகாரம்னு ஒண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல இல்ல, அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்கு, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா பரிகாரமா நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும் போதுதான் அதுக்கு பரிகாரமா அமையும். கஷ்டங்கள் பலமா இருக்கு, துன்பங்கள் பலமா இருக்கு, அதை போக்குறதுக்கு ஈஸியா ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தா அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாமலா இருக்கும். ஆனா எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்துல மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச
அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கறத பார்த்து செய்யணும். அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராயச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி, தங்க காசு, ஆபரணங்கள், பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் வருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம். அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது, நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த 2 விஷயங்களை கடைபிடிங்க. 2 விஷயங்கள், இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாமை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும். அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால், இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா, நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது. இதுதான் இந்த உலகத்துல பொதுவாகவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க. அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது 2ஆம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சு இழுத்தாலும், 1000 பேர் தடுத்தாலும், 1,00,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும், என்னுடைய கனவை நிஜமாக்க, வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம பாரு. அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் 2வது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம், இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திருச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க.
குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நில்லுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல, பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவன எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது. சமூகம் அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிரி யாரு? நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்கண் அறியாமை, வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க, அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம், கோடீஸ்வரராகலாம், எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். போராடுங்க, வெற்றி பெறுங்க. புகழோ இகழ்வோ இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க.